ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போர் மற்றும் ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்குவோருக்கு ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க. அதுவும் வீடு வீடாக ஜூன் மாதத்திலிருந்து ஆய்வு செய்யவும் போகிறாங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டூ கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை மற்றும் கேஸ் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கும் 30 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களின் வீடுகளில் சமையல் கேஸ் இணைப்பு இல்லையா என்பது குறித்து ஆய்வு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேஸ் இணைப்பு இல்லாதவர்களுக்கே மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மண்ணெண்ணெய் வழங்கும் அளவை மத்திய அரசு தற்போது குறைத்துள்ளது. சிலிண்டர் பயன்படுத்தும் வாடிக்கையாளர்கள் அதிகரித்துள்ளதாக கூறுவதால் இந்த ஆய்வு நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கும் 30 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வீடுகளில் கேஸ் இணைப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஒன்று நடத்த சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் இணைப்பு இல்லாதவர்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணெண்ணெய் வழங்கப்படுகிறது. ஆனால் கேஸ் இணைப்பையும் வச்சுட்டு அது போக மண்ணெண்ணையும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை மூலமாக வாங்கிக்கிறாங்க. இதனால தான் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசு தரப்புலேருந்து தரக்கூடிய அந்த மண்ணெண்ணெய் அளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குறைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா தமிழகத்தில் அதிகமாக சிலிண்டர் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. ஸோ மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை இப்போ குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அதிக பயன்பாட்டாளர்கள் சிலிண்டரு அதிக பயன்பாட்டாளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இதனால் ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வு நடத்தும் போது என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரேஷன் கார்டு கேட்பாங்க. அது போக உங்கள் வீட்டில் சிலிண்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேரடி முறையில் அவங்க பரிசோதனை செய்வாங்க. சப்போஸ் சிலிண்டர் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரேஷன் கார்டில் மண்ணெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் எடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களால் மண்ணெண்ணெயே வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதியிலேருந்து வீட்டுக்கு நேரடியாக கள ஆய்வு செய்வாங்க. ஸோ அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் பரிசோதனைகள்லாம் பார்ப்பாங்க. கம்பல்சரி நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.